அறியாமையால் கூட இந்த தெய்வீகமான செய்தியை காணாமல் கடந்து சென்று விடாதீர்கள். இது அகிலத்தை ஆளும் எம்பெருமான் ஈசன் உங்களுக்கு நேரடியாக அளிக்கும் அருள்வாக்கு. எத்தனையோ துரோகங்களையும் சொல்ல முடியாத வலிகளையும் சுமந்து கொண்டு யாருமற்ற தனிமையில் கண்ணீர் வடிக்கும் உங்களை அரவணைக்க வந்த கைலைநாதனின் சத்திய வாக்கு இது. சிவனே துணை என்ற ஒற்றை நம்பிக்கையோடு என்னுடைய பாதங்களை முழுமையாக சரணடைந்த உனக்காகவே பிரத்யேகமாக நான் உரைக்கும் அமுதமொழி இது. இந்த ஈசனின் திருவாக்கை முழுமையாக உங்கள் நெஞ்சில் உள்வாங்குவதற்கு முன்பாக எம்பெருமானின் பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற இந்த காணொளிக்கு உங்களின் முழுமையான விருப்பத்தை தெரிவியுங்கள். மேலும் கீழே உள்ள கருத்துக்களை பதிவு செய்யும் இடத்தில் ஓம் நம சிவாய என்றோ அல்லது ஓம் நம சிவாய என்றோ பதிவிட்டு உங்களுடைய மாசற்ற கலங்கமற்ற தூய பக்தியை உலகறிய வெளிப்படுத்துங்கள். என்னுடைய ஆருயிர் அன்பு குழந்தையே, நீ சிந்தும் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என்னுடைய சடாபாரத்தில் வீற்றிருக்கும் புனிதம் மிக்க கங்கை நதியை காட்டிலும் எனக்கு மிகவும் மேன்மையானதும் விலைமதிப்பற்றதும் ஆகும். நள்ளிரவில் யாருமற்ற ஏகாந்தமான தனிமையில் நீ அமர்ந்து கொண்டு வடித்த கண்ணீரும் உனக்குள்ளேயே நீ புழுங்கி தவித்த சொல்லொணா வேதனையையும் இந்த மூவுலகையும் ரட்சிக்கும் நான் அறியாமல் இருப்பேனா? மனிதர்களின் போலித்தனமான நாடகங்கள் அன்றாடம் அரங்கேறும் இந்த மாய உலகத்தில் சூதுவாது அறியாத ஒரு மாசற்ற மலரைப் போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யாருக்கு உன்னுடைய முழுமையான அன்பையும் ஆழமான நம்பிக்கையையும் கொட்டிக் கொடுத்தாயோ, எந்த உறவுகளை உன்னுடைய சுவாசிக்கும் மூச்சுக்காற்றாக எண்ணிக் கொண்டாடினாயோ, அவர்களே உன்னை ஈவு இரக்கம் சிறிதும் இன்றி ஏமாற்றி தவிக்க விட்டுவிட்டார்கள். உன்னுடைய சுயநலத்தை முற்றிலுமாக மறந்து அவர்களுக்காக இரவும் பகலுமாக நீ உழைத்த உழைப்பையெல்லாம் மறந்துவிட்டு உன்னை ஒரு துரும்பைப் போல அவர்கள் தூக்கி எறிந்ததை பார்த்து உன்னுடைய இதயம் சுக்குநூறாக உடைந்து கிடக்கிறது. உன்னுடைய முதுகிற்குப் பின்னால் அவர்கள் பேசிய ஏளன பேச்சுகளும் உன்னை ஒரு ஏமாளியாக நினைத்து சிரித்த கொடிய சிரிப்பும் உன்னுடைய காதுகளில் இன்னமும் ஈட்டியாக பாய்ந்து கொண்டிருக்கின்றன. உன்னுடைய இந்த பெருவலியைக் கண்டு நான் மௌனமாக வேடிக்கை பார்க்கிறேன் என்று மட்டும் தவறாக எண்ணிவிடாதே. பச்சை நிறத்தில் இருக்கும் மருதாணி இலைகளை நீ கவனித்திருப்பாய். அந்த இலைகள் அம்மியில் வைத்து ஈவிரக்கமின்றி நசுக்கப்பட்டு முழுமையாக அரைக்கப்படும் போதுதான் அதனுள் ஆழமாக மறைந்திருக்கும் அடர்ந்த சிவப்பு நிறம் வெளிப்படும். அந்த அரைக்கப்படும் கொடிய வலியை தாங்கிய பின்புதான் அந்த மருதாணி அனைவரின் கரங்களையும் அலங்கரிக்கும் மாபெரும் சிறப்பை பெறுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் அந்த அம்மியைப் போன்றதுதான். உன்னை சுற்றியிருந்த வஞ்சகர்கள் உன்னை நசுக்குவதாக நினைத்து உனக்கு வலியை கொடுத்தார்கள். ஆனால் அந்த வலிகள்தான் உனக்குள் மறைந்திருக்கும் அசுரத்தனமான திறமையையும் எவராலும் அழிக்க முடியாத உன்னுடைய உண்மையான பலத்தையும் இப்போது இந்த அகிலத்திற்கு வெளிக்கொண்டு வரப்போகிறது. உன்னை அரைத்து வீழ்த்திவிட்டதாக நினைத்தவர்கள் உன்னுடைய வெற்றியின் பிரம்மாண்டமான நிறத்தைக் கண்டு பிரமித்து திகைத்து நிற்கப் போகிறார்கள். உன்னை யாருமற்ற தனிமையில் நான் தவிக்க விட்டிருப்பதாக நீ ஒவ்வொரு கணமும் கலங்குகிறாய். ஆனால் இந்த தனிமை நான் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை. திருவிழா காலங்களில் இல்லங்களில் முளைப்பாரி வளர்ப்பதை நீ பார்த்திருப்பாய். நவதானியங்களை கொடும் வெயிலில் வைக்காமல் ஒரு இருண்ட அறைக்குள் வைத்து எவ்விதமான உலக சலசலப்புமின்றி மிகவும் கவனமாக பாதுகாப்பார்கள். அந்த இருளில் தனிமையில் வளரும் முளைப்பாரிதான் எவ்விதமான உலக மாசுமின்றி மிக தூய்மையான வெளிர் நிறத்தில் தெய்வத்திற்கு சமமாக வளர்ந்து நிற்கும். அதனை ஆரம்பத்திலேயே வெயிலில் வைத்தால் அது கருகிப் போய்விடும். உனது வாழ்க்கையில் இப்போது சூழ்ந்திருக்கும் இந்த இருண்ட தனிமையும் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அறைதான். உன்னுடைய தூய ஆத்மாவை இந்த உலகத்தின் பொறாமை வெயிலிலும் வஞ்சகர்களின் கொடிய பார்வையிலும் படாமல் பாதுகாத்து உன்னை ஒரு உன்னதமான மாபெரும் சக்தியாக வளர்ப்பதற்காகவே நான் உன்னை தனிமைப்படுத்தியிருக்கிறேன். இந்த இருண்ட பொறுமை காலம் முடிந்து நீ வெளியே வரும்போது உன்னுடைய தெய்வீக பிரகாசத்தைக் கண்டு இந்த உலகமே உன்னை கைகூப்பி ஆச்சரியத்தோடு வணங்கும். தர்மத்தின் தராசுமுள் இப்போது மிக வேகமாக உனக்கு சாதகமாக சுழலத் தொடங்கிவிட்டது. உனக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகங்களை அவர்கள் மிக எளிதாக தங்கள் மனதிலிருந்து அழித்துவிட்டு சந்தோஷமாக இருப்பதாக நீ நினைக்கலாம். ஆனால் அவர்கள் கட்டி எழுப்பியிருக்கும் அந்த சந்தோஷத்தின் மாளிகை எந்த வலிமையான அடித்தளமும் இல்லாத வெறும் காணல் நீர்தான். தர்மத்தின் பலத்த காற்று வீசும்போது அது சுவடு கூட தெரியாமல் சரியப் போகிறது. அவர்களுக்கு நான் தரப்போகும் தண்டனை வெளியில் தெரியும் சாதாரண காயங்களாக இருக்காது. அவர்களின் ஆன்மாவை ஒவ்வொரு நொடியும் சுட்டெரிக்கும் குற்ற உணர்ச்சியாக இருக்கும். தூங்கும்போதும் விழித்திருக்கும் போதும் அவர்களை துரத்தி அடிக்கும் பயமாக அது மாறும். எந்த பணத்தின் மீதும் பகட்டின் மீதும் ஆசைப்பட்டு உன்னுடைய தூய அன்பை உதாசீனப்படுத்தினார்களோ அந்த செல்வமே அவர்களுக்கு யமனாக மாறப்போகிறது. நிம்மதி என்றால் என்னவென்றே தெரியாமல் அவர்கள் வீதி வீதியாக திக்கற்று அலையும் காலம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் உன்னுடைய மாசற்ற அன்பை நினைத்து ஏங்கித் தவிப்பார்கள். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னிடமிருந்து அத்தனையும் பறித்துக்கொண்டு உன்னை நிரந்தரமாக வெறுமையாக்கிவிட்டதாக நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். ஒரு மாபெரும் வாழை மரத்தை கவனித்துப்பார். அதன் வெளிப்பட்டைகளை ஒருவர் ஈவிரக்கமின்றி அடுக்கடுக்காக உரித்துக்கொண்டே போகலாம். பட்டைகள் உரிக்கப்பட மரம் சிரித்துக்கொண்டே போவது போல் வெளியுலகத்திற்கு தோன்றும்.
ஆனால் அத்தனை பட்டைகளையும் ஈவிரக்கமின்றி உரித்து முடித்த பின்புதான் உள்ளே மிக உறுதியான, எவராலும் களங்கம் கற்பிக்க முடியாத தூய்மையான வெண்ணிற ஆணித்தண்டு கம்பீரமாக இருப்பது வெளிப்படும். உனது வாழ்க்கையில் போலி மனிதர்கள் உனது உழைப்பையும் உனது நேரத்தையும் பட்டைகளைப் போல உரித்து சென்றிருக்கலாம். ஆனால் உனக்குள் இருக்கும் அந்த மாசற்ற அன்பையும் உன்னுடைய உண்மையான ஆன்ம பலத்தையும் எந்த வஞ்சகனாலும் திருடவே முடியாது. உனக்குள் இருக்கும் அந்த தூய்மையான மையப்பகுதியை நான் அறிவேன். அதற்கான மாபெரும் இமாலய வெற்றியை நான் என் கைகளாலேயே உனக்கு அள்ளி வழங்க தயாராகிவிட்டேன். உன்னுடைய இதயத்திலே ஏற்பட்டிருக்கும் என்றுமே ஆறாத ரணங்களுக்கு அருமருந்தாக என்னுடைய திருவருள் மழையை நான் பெருவெள்ளமாக புழிய காத்திருக்கிறேன். நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் ஒரு பழைய கனவாக மாறிப்போகும் அளவிற்கு உன்னுடைய எதிர்காலத்தை நான் மாபெரும் வசந்த காலமாக மாற்றப் போகிறேன். உன்னை தூக்கி எறிந்த அதே மனிதர்களின் கைகள் உன்னை தேடி வந்து கண்ணீர் வடித்து மன்னிப்பு கோரும் சூழ்நிலையை நான் என்னுடைய சொந்த கரங்களாலேயே உருவாக்குவேன். அந்த தருணத்தில் நீயே ஆச்சரியத்தில் மூழ்கும் அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களும் மாபெரும் அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழ காத்திருக்கின்றன. இனி உன்னுடைய பாதையில் எந்த ஒரு சிறு முள்ளும் உன்னை தைக்க நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தால் உன்னுடைய வாழ்க்கை வழியை நான் முழுமையாக ஒளிரச் செய்வேன். உன்னை முட்டாள் என்று கருதி அகங்காரத்தில் ஆட்டம் போட்டவர்கள் தங்கள் சொந்த வினையாலேயே வீழ்ந்து கிடப்பதை பார்த்து இந்த உலகமே வியப்பில் ஆழ்ந்து போகப் போகிறது. என்னுடைய அன்பு குழந்தையே, உன்னுடைய எதிர்காலம் என் கைகளில் மிகவும் பத்திரமாக இருக்கிறது. நீ நினைத்ததை விட, நீ கனவு கண்டதை விட பன்மடங்கு மாபெரும் வெற்றியை நான் உனக்கு தருவேன். உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக ஆற்றலை இப்போது நீ முழுமையாக நம்பு. சிவனே துணை என்று என்னை உறுதியாக பற்றிக் கொண்ட உன்னை ஒரு காலம் நான் கைவிட மாட்டேன். எம்பெருமான் ஈசனான என் மகனாக, என் மகளாக நீ எந்த கவலையுமின்றி தலை நிமிர்ந்து நில். உன்னைச் சுற்றியுள்ள அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் தீய பார்வைகளும் என்னுடைய உடுக்கையின் பேரொளியில் சிதறி சின்னாபின்னமாகிவிட்டன. கைலாய சன்னிதானத்திலிருந்து உனக்காக பிரத்யேகமாக எழுதப்பட்ட இந்த திருவாக்கை எந்த ஒரு தீய சக்தியாலும் மாற்றி எழுத முடியாது. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் பனித்துளி போல கதிரவனை கண்டதும் விலகி மறைந்துவிட்டன. தைரியமாக புன்னகையோடு உன்னுடைய அடுத்த அடியை எடுத்துவை. அண்டசராசரமும் இப்போது உனக்கு சாதகமாக சுழலத் தொடங்கிவிட்டது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் வீழ்ந்து கிடப்பதையும் நீ அசுர வளர்ச்சியோடு சிகரத்தை தொடுவதையும் இந்த உலகம் வெகு விரைவில் காணப்போகிறது. என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உன்னைச் சுற்றியே என்றென்றும் காக்கும் அரணாக நிற்கும். இந்த ஈசனின் திருவாக்கு உங்களின் மனதை ஆழமாக தொட்டிருந்தால், உங்கள் கவலைகளை எல்லாம் என் பாதங்களில் முழுமையாக இறக்கி வைத்து விட்டீர்கள் என்றால், அந்த பேரானந்த அமைதியை தவறாமல் கீழே உங்களுடைய கருத்துக்களாக பதிவிடுங்கள். உனக்கான பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது. உன்னுடைய உள்ளத்தில் ஏறியும் பெருநெருப்பின் உஷ்ணத்தை கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் இந்த கைலைநாதன் முழுமையாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி உன்னுடைய உதரத்தை வியர்வையாக சிந்தி நீ உழைத்த உழைப்பிற்கும் நீ காட்டிய தூய்மையான அன்பிற்கும் இந்த உலகம் உனக்கு திருப்பிக் கொடுத்தது அவமானங்களையும் சொல்ல முடியாத துரோகங்களையும் மட்டும்தான். ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை என்று இருண்ட அறையில் முடங்கி கிடந்து நீ சிந்திக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் எம்பெருமான் நான் விடையளிக்கவே இந்த அமுத மொழிகளை உனக்காக உரைக்கிறேன். உன்னுடைய தூய்மையான குணத்தை பலவீனம் என்று நினைத்து உன்னை வீழ்த்திவிட்டதாக அகந்தையில் சிரிக்கும் வஞ்சகர்களின் சிரிப்பு வெகு சீக்கிரத்திலேயே அடங்கப் போகிறது. உன்னை ஒரு கோழையாகவும் எதற்கும் லாயக்கற்ற ஏமாளியாகவும் நினைத்து உதாசீனப்படுத்திய மனிதர்களின் முன் உன்னை ஒரு மாபெரும் சரித்திரமாக நான் செதுக்கி நிறுத்தப் போகும் தருணம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்காக வந்த கஷ்டங்களைக் கண்டு உனக்கான கதவுகள் அனைத்தும் நிரந்தரமாக அடைக்கப்பட்டு விட்டதாக நீ அஞ்சி நடுங்குகிறாய். ஆனால் என்னுடைய ஆருயிர் குழந்தையே, ஒரு தூய்மையான வெண்ணிற ஆடையை பல வண்ணங்கள் மிளிரும் அழகிய சித்திரமாக மாற்றும் கலையை நீ கவனித்திருக்கிறாயா? அந்த ஆடையை பல இடங்களில் நூலால் மிக இறுக்கமாக கட்டி கொதிக்கும் வர்ண நீரில் மூழ்கடித்து எடுப்பார்கள். மூச்சு முட்டும் அந்த இறுக்கமும் சுட்டெரிக்கும் அந்த கொதிநீரும் அந்த ஆடைக்கு சொல்ல முடியாத வலியை தந்தாலும் அந்த கொடிய நரகத்தை தாண்டிய பின்பு அந்த முடிச்சுகளை அவிழ்க்கும்போதுதான் அங்கே எழில் கொஞ்சம் பிரம்மாண்டமான வண்ண வடிவங்கள் உருவாகியிருப்பதை இந்த உலகமே வியந்து பார்க்கும். இத்தனை காலமாக வறுமையிலும் துரோகத்திலும் சிக்கி நீ அனுபவித்த மூச்சு முட்டும் வலிகளும் அவமானங்கள் என்னும் கொதிநீரும் உன்னை அழிப்பதற்காக உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையை இந்த அகிலமே வியந்து பார்க்கும் ஒரு மாபெரும் வண்ணமயமான சித்திரமாக மாற்றுவதற்காக நான் உன்னை தயார்படுத்திய திருவிளையாடல்தான் இது. அந்த கொடிய காலம் முடிந்து உன்னுடைய வெற்றியின் முடிச்சுகளை நான் இப்போது என் திருக்கரங்களால் அவிழ்க்கத் தொடங்கிவிட்டேன். இனி உன்னுடைய அசுர வளர்ச்சியையும் அழகையும் கண்டு உன்னை ஒதுக்கியவர்களே வாய் பிளந்து நிற்கப் போகிறார்கள். உன்னை சுற்றி இருந்தவர்கள் உனக்கு நெருக்கமானவர்கள் என நீ முழுமையாக நம்பியவர்கள் அனைவரும் உன்னுடைய கஷ்ட காலத்தில் உன்னை ஒரு துரும்பை போல தூக்கி எறிந்துவிட்டு சென்றதை நினைத்து நீ இன்னமும் உருகி தவிக்கிறாய். அவர்களுக்காக நீ செய்த தியாகங்கள் அனைத்தையும் அவர்கள் மறந்துவிட்டு உன்னை அனாதையாக நிற்க வைத்து விட்டார்களே என்ற ஏக்கம் உன்னை நித்தமும் வாட்டுகிறது. ஆனால் என்னுடைய அன்பு குழந்தையே, ஒரு மாபெரும் நாவல் மரத்தை சற்று உற்று கவனித்துப் பார். அந்த மரம் பல்லாயிரம் சுவையான பழங்களை தன்னுள் சுமந்து கம்பீரமாக நிற்கும்.
ஆனால் மனிதர்கள் அந்த மரத்தின் மீது சிறு கற்களை வீசி எறியும்போது அந்த மரத்திலிருந்து மிக எளிதாக உதிர்ந்து கீழே விழுபவை அனைத்தும் உள்ளே புழுக்கள் அரித்துப்போன தகுதியற்ற பழுதான பழங்களாகத்தான் இருக்கும். நன்றாக பழுத்த இனிமையான தரமான பழங்கள் அத்தனை எளிதில் வீசப்படும் கற்களுக்கு உதிர்ந்து விழுந்து விடாது. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்னும் சிறு கற்கள் வீசப்பட்டபோது உன்னை விட்டு மிக எளிதாக விலகி ஓடியவர்கள் அனைவரும் அந்த புழு அரித்த பழங்களைப் போன்றவர்கள்தான். அவர்கள் உன்னுடன் பயணிக்க கொஞ்சமும் தகுதியற்ற உள்ளீடற்ற போலி மனிதர்கள். அவர்கள் உன்னை விட்டு விலகியது உனக்கு நேர்ந்த மாபெரும் இழப்பு என்று நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அது இழப்பு அல்ல. உன்னுடைய வாழ்க்கை என்னும் மரத்தை நான் அந்த வஞ்சகர்களிடம் இருந்து முற்றிலுமாக தூய்மைப்படுத்தியிருக்கிறேன் என்பதுதான் சத்தியமான பேருண்மை. தகுதியற்ற அந்த புழு அரித்த மனிதர்கள் உதிர்ந்ததால்தான் இப்போது உன்னுடைய வாழ்க்கை மரம் எவ்வித களங்கமும் இன்றி உனக்கு உண்மையான அன்பை தரப்போகும் தூய்மையான உறவுகளுக்காகவும் வரப்போகும் மாபெரும் வசந்தத்திற்காகவும் வீறு கொண்டு தயாராகி நிற்கிறது. யாருடைய துணையும் இன்றி தனித்து விடப்பட்டு விட்டோம் என்ற சஞ்சலத்தை முதலில் உன்னுடைய மனதிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. சிவனே துணை என்று எந்த ஒரு ஆன்மா என்னை முழுமையாக நம்பி தஞ்சமடைகிறதோ அந்த ஆன்மாவை பாதுகாக்கும் அத்தனை பொறுப்புகளையும் இந்த நீலகண்டன் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னை முட்டாள் என்று நினைத்து உன் முதுகில் குத்திய அந்த சுயநல மனிதர்களின் முகத்திரையை நான் வெகு விரைவில் கிழித்தெறியப் போகிறேன். உன்னை எள்ளி நகையாடியவர்களின் வீழ்ச்சி உன்னுடைய கண்களுக்கு முன்பாகவே அரங்கேறும். அவர்கள் செய்த வஞ்சகத்திற்கான கர்மவினை அவர்களை துரத்தி துரத்தி அடிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. அவர்கள் எதை தேடி உன்னை நட்டாற்றில் விட்டார்களோ அந்த மாயையே அவர்களை சின்னாபின்னமாக்கப் போகிறது. ஆனால் நீயோ அந்த மாய வலைகளிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு நான் உனக்காக பிரத்யேகமாக அமைத்து தந்திருக்கும் வெற்றியின் ராஜபாட்டையில் கம்பீரமாக அடியெடுத்து வைக்கப் போகிறாய். உன்னுடைய ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் உனக்கான காவல் அரணாக என்னுடைய திரிசூலம் கண்ணுக்குத் தெரியாமல் உன்னை சுற்றி நிற்கிறது. நீ பட்ட வலிகள் அனைத்தும் உன்னை பட்டை தீட்டி எதற்கும் அஞ்சாத ஒரு மாபெரும் ஆளுமையாக உன்னை உருமாற்றியிருக்கிறது. உனக்குள் இருக்கும் அந்த இமாலய சக்தியை நீயே முழுமையாக உணரும்படியான மாபெரும் அற்புதங்களை உன்னுடைய வாழ்வில் நான் இப்போது நிகழ்த்தப் போகிறேன். உன்னை ஒதுக்கிய சமூகம் உன்னுடைய மாபெரும் எழுச்சியைக் கண்டு அதிர்ந்து போகும் நாள் மிக அருகில் வந்துவிட்டது. கலங்கிய மனதோடு நின்ற உனக்கு என் பேரருள் என்னும் மாபெரும் வெளிச்சம் இப்போது கிடைத்துவிட்டது. உன்னுடைய தூய்மையான பக்திக்கு இந்த ஈசன் தரப்போகும் ஈடு இணையற்ற பரிசை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள உன் மனதை இப்போதே தயார்படுத்திக்கொள். உன்னுடைய எதிர்காலம் என் கைகளில் மிக பத்திரமாக இருக்கிறது. கலங்காமல் எந்த சலனமும் இல்லாமல் புன்னகையோடு உன்னுடைய கம்பீரமான பயணத்தை தொடங்கு. அறியாமையால் கூட இந்த தெய்வீகமான செய்தியை காணாமல் கடந்து சென்று விடாதீர்கள். இது அகிலத்தை ஆளும் எம்பெருமான் ஈசன் உங்களுக்கு நேரடியாக அளிக்கும் அருள்வாக்கு. தர்மம் தோற்றுவிட்டதோ நியாயம் செத்துவிட்டதோ என்று கலங்கி தவிக்கும் உன்னுடைய ஆத்மாவிற்கு நான் இருக்கிறேன் என்ற மாபெரும் இரும்பு கவசத்தை அணிவிக்க வந்த கைலைநாதனின் சத்திய வாக்கு இது. உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை என்னுடைய சொந்த கரங்களால் நான் எழுதத் தொடங்கிவிட்டேன் என்பதை உனக்கு உணர்த்தவே இந்த அமுத மொழிகளை உரைக்கிறேன். இந்த ஈசனின் திருவாக்கை முழுமையாக உங்கள் நெஞ்சில் உள்வாங்குவதற்கு முன்பாக எம்பெருமானின் பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற இந்த காணொளிக்கு உங்களின் முழுமையான விருப்பத்தை தெரிவியுங்கள். மேலும் கீழே உள்ள கருத்துக்களை பதிவு செய்யும் இடத்தில் சிவனே துணை என்றோ அல்லது ஓம் நமசிவாய என்றோ பதிவிட்டு உங்களுடைய மாசற்ற கலங்கமற்ற தூய பக்தியை உலகறிய வெளிப்படுத்துங்கள். என்னுடைய ஆருயிர் அன்பு குழந்தையே, உன்னுடைய நெஞ்சின் ஆழத்தில் எரியும் பெருநெருப்பின் உஷ்ணத்தை நான் முழுமையாக அறிவேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி உன்னுடைய உதிரத்தை வியர்வையாக சிந்தி நீ உழைத்த உழைப்பிற்கும் சூதுவாது அறியாமல் நீ காட்டிய தூய்மையான அன்பிற்கும் இந்த உலகம் உனக்கு திருப்பிக் கொடுத்தது சொல்ல முடியாத அவமானங்களையும் ஈவிரக்கமற்ற துரோகங்களையும் மட்டும்தான். ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை? எந்த உயிருக்கும் நான் சிறு தீங்கு கூட நினைத்ததில்லையே, பின்பு ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் அடுக்கடுக்கான சோதனைகள் என்று இருண்ட அறையில் முடங்கிக் கிடந்து நீ கதரும் ஒவ்வொரு கதறலுக்கும் கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் நான் செவிசாய்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய தூய்மையான குணத்தை உன்னுடைய பலவீனம் என்று நினைத்து உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்துவிட்டு தாங்கள் மாபெரும் வெற்றி அடைந்து விட்டதாக அகந்தையில் சிரிக்கும் அந்த வஞ்சகர்களின் சிரிப்பு வெகு சீக்கிரத்திலேயே ஒட்டுமொத்தமாக அடங்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்த கஷ்டங்களைக் கண்டு உன்னை நான் நிரந்தரமாக தண்டித்து விட்டதாக நீ அஞ்சி நடுங்குகிறாய். ஆனால் என்னுடைய அன்பு குழந்தையே, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளும் பேரரசன் தனது படைகளை வழிநடத்தும் தலைமைத் தளபதியை எப்படி உருவாக்குவான் என்று உனக்கு தெரியுமா? அந்த தளபதியை பஞ்சு மெத்தையில் தூங்க வைத்து அறுசுவை உணவு கொடுத்து அரண்மனையிலேயே பாதுகாத்தால் அவன் வலிமையான வீரனாக மாற முடியுமா? முடியாது. அந்த பேரரசன் தான் தேர்ந்தெடுத்த அந்த வீரனை ஈவிரக்கமின்றி கொடிய இருள் சூழ்ந்த அடர்ந்த காட்டுக்குள் ஆயுதங்களின்றி தள்ளிவிடுவான். பசியிலும் தாகத்திலும் அந்த வீரன் துடிதுடிப்பான். கொடிய மிருகங்களோடு வெறும் கைகளால் போராடி ரத்தம் சிந்துவான். அந்த வீரனுக்கு அத்தனை கொடிய வழிகளை கொடுக்கும்போது வெளியுலகம் அந்த அரசனை ஒரு கல்நெஞ்சம் படைத்தவன் என்றுதான் நினைக்கும். அந்த வீரனும் கூட தன் அரசன் தன்னை கைவிட்டு விட்டான் என்று கண்ணீர் வடிப்பான். ஆனால் அந்த கொடிய நரகத்தைத் தாண்டி அத்தனை வலிகளையும் பழகிக்கொண்டு வெளியே வரும் அந்த வீரன் மாபெரும் போர் என்று வரும்போது
சாதாரண மனிதர்கள் நொடிப்பொழுதில் வீழும் இடத்தில் எதற்கும் அஞ்சாத மலை போல நிற்பான். அத்தனை சாம்ராஜ்யங்களையும் தன் காலடியில் கொண்டு வருவான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்த வறுமையும் உன்னை சுற்றியிருந்தவர்கள் உனக்கு செய்த துரோகங்களும் நான் உனக்கு கொடுத்த தண்டனைகள் அல்ல. உன்னை இந்த உலகத்தின் மாபெரும் வெற்றியாளராக, உன்னுடைய சாம்ராஜ்யத்தின் அசைக்க முடியாத தலைமை தளபதியாக மாற்றுவதற்காக இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் உனக்கு அளித்த மிக கடுமையான பயிற்சிதான் இந்த கஷ்டங்கள். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் வீசிய அம்புகளை எல்லாம் நீ தாங்கி நின்றாயே. அந்த வலிகள்தான் இப்போது உன்னை எவராலும் வீழ்த்த முடியாத இரும்பு மனிதராக உருமாற்றியிருக்கிறது. உன்னுடைய பயிற்சி காலம் முடிந்துவிட்டது. இனி நீ அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு களமும் உனக்கான மாபெரும் வெற்றியை மட்டுமே பரிசாகத் தரப்போகிறது. உன்னை சுற்றி இருந்தவர்கள், உனக்கு நெருக்கமானவர்கள் என நீ முழுமையாக நம்பியவர்கள் அனைவரும் உன்னுடைய கஷ்ட காலத்தில் உன்னை ஒரு துரும்பை போல தூக்கி எறிந்துவிட்டு சென்றதை நினைத்து நீ இன்னமும் உருகி தவிக்கிறாய். அவர்களுக்காக நீ செய்த தியாகங்கள் அனைத்தையும் அவர்கள் மறந்துவிட்டு உன்னை அனாதையாக நிற்க வைத்து விட்டார்களே என்ற ஏக்கம் உன்னை நித்தமும் வாட்டுகிறது. ஆனால் ஒரு தங்க வியாபாரி ஆற்று மணலிலிருந்து தூய்மையான தங்கத்தை எப்படி பிரித்தெடுப்பான் என்பதை நீ உற்று கவனித்திருக்கிறாயா? அவன் ஆற்றில் இருக்கும் மணலை ஒரு அகலமான பாத்திரத்தில் அள்ளி மிக கடுமையான வேகத்தில் நீரை ஊற்றி ஈவிரக்கமின்றி அலசுவான். ஆயிரக்கணக்கான சாதாரண மணல் துகள்கள் அந்த ஜலேர வேகத்தில் அடித்து செல்லப்பட்டு வெளியே வீசப்படும். அந்த சாதாரண மணல் துகள்களுக்கு அது ஒரு மாபெரும் அழிவைப் போல தோன்றலாம். ஆனால் அந்த வியாபாரிக்கு தெரியும், அந்த தேவையற்ற குப்பைகளையும் சாதாரண மணலையும் ஈவிரக்கமின்றி கழுவி வெளியே வீசினால் மட்டுமே அந்த பாத்திரத்தின் அடியில் தங்கியிருக்கும் விலைமதிப்பற்ற தூய்மையான தங்கத் துகள்களை எடுக்க முடியும் என்று. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்னும் நீரோட்டம் வேகமாக பாய்ந்தபோது உன்னை விட்டு மிக எளிதாக விலகி ஓடியவர்கள் அனைவரும் அந்த சாதாரண மணல் துகள்களைப் போன்றவர்கள்தான். அவர்கள் உன்னுடன் பயணிக்க கொஞ்சமும் தகுதியற்ற உள்ளீடற்ற போலி மனிதர்கள். அவர்கள் உன்னை விட்டு விலகியது உனக்கு நேர்ந்த மாபெரும் இழப்பு என்று நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அது இழப்பு அல்ல. உன்னுடைய வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை நான் அந்த வஞ்சகர்களிடம் இருந்து முற்றிலுமாக கழுவி தூய்மைப்படுத்தியிருக்கிறேன் என்பதுதான் சத்தியமான பேருண்மை. காலவெள்ளத்தில் அந்த தேவையற்ற குப்பைகள் அடித்து செல்லப்பட்டதால்தான் இப்போது உன்னுடைய மாசற்ற குணம் என்னும் தூய்மையான தங்கம் முழுமையாக பிரகாசிக்கத் தொடங்கியிருக்கிறது. இனி உன்னை தேடி வரப்போகும் உறவுகள் அனைத்தும் அந்த தங்கத்திற்கு நிகரான தூய்மையான உறவுகளாகவே இருக்கும். யாருடைய துணையும் இன்றி தனித்துவிடப்பட்டு விட்டோம் என்ற சஞ்சலத்தை முதலில் உன்னுடைய மனதிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. சிவனே துணை என்று எந்த ஒரு ஆத்மா என்னை முழுமையாக நம்பி எந்த எதிர்பார்ப்பும் இன்றி என் பாதங்களில் தஞ்சமடைகிறதோ அந்த ஆத்மாவை பாதுகாக்கும் அத்தனை பொறுப்புகளையும் இந்த நீலகண்டன் நான் என் தோள்களில் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னை ஏமாளி என்று நினைத்து உன் முதுகில் குத்திய அந்த சுயநல மனிதர்களின் முகத்திரையை நான் வெகு விரைவில் கிழித்தெறியப் போகிறேன். உன்னை எள்ளி நகையாடியவர்களின் வீழ்ச்சி உன்னுடைய கண்களுக்கு முன்பாகவே அரங்கேறும். அவர்கள் செய்த வஞ்சகத்திற்கான கர்மவினை அவர்களை துரத்தி அடிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. அவர்கள் எதை தேடி உன்னை நட்டாற்றில் விட்டார்களோ அதே செல்வம் அவர்களுக்கு யமனாக மாறப்போகிறது. ஆனால் நீயோ அந்த மாய வலைகளிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு நான் உனக்காக பிரத்யேகமாக அமைத்து தந்திருக்கும் வெற்றியின் ராஜபாட்டையில் கம்பீரமாக அடியெடுத்து வைக்கப் போகிறாய். உன்னுடைய ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் உனக்கான காவல் அரணாக என்னுடைய திரிசூலம் கண்ணுக்குத் தெரியாமல் உன்னை சுற்றி நிற்கிறது. உனக்குள் இருக்கும் அந்த இமாலய சக்தியை நீயே முழுமையாக உணரும்படியான மாபெரும் அற்புதங்களை உன்னுடைய வாழ்வில் நான் இப்போது நிகழ்த்தப் போகிறேன். உன்னை ஒதுக்கிய சமூகம் உன்னுடைய மாபெரும் எழுச்சியையும் உன்னுடைய படைப்புகளின் இமாலய வெற்றியையும் கண்டு அதிர்ந்து போகும் நாள் மிக அருகில் வந்துவிட்டது. கலங்கிய மனதோடு நின்ற உனக்கு என் பேரருள் என்னும் மாபெரும் வெளிச்சம் இப்போது நிரந்தரமாக கிடைத்துவிட்டது. உன்னுடைய எதிர்காலம் என் கைகளில் மிக பத்திரமாக இருக்கிறது. கலங்காமல், எந்த சலனமும் இல்லாமல் புன்னகையோடு உன்னுடைய கம்பீரமான வெற்றி பயணத்தை தொடங்கு. சோர்வடைந்து போன உன்னுடைய கால்களும் ரணமடைந்து போன உன்னுடைய இதயமும் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று திகைத்து நிற்கும் இந்த நொடியில் உன்னை தாங்கி பிடிப்பதற்காகவே கைலை மலையிலிருந்து இறங்கி வந்திருக்கும் உன்னுடைய ஈசனின் திருவாக்கு இது. காரிருள் சூழ்ந்த பாதையில் எந்த திசையில் பயணிப்பது என்று வழி தெரியாமல் திகைத்து நிற்கும் உனக்கு மாபெரும் ஒளிப்பிழம்பாக வழிகாட்ட வந்திருக்கும் உன்னுடைய தந்தையின் அமுதமொழி இது. சிவாலயங்களில் எம்பெருமானின் கருவறையை பாதுகாக்கும் மாபெரும் கோபுரத்தின் உச்சியில் வேயப்பட்டிருக்கும் செப்புத் தகடுகளை நீ பார்த்திருப்பாய். அந்த செப்புத் தகடு ஆரம்பத்தில் எந்த ஒரு வடிவமும் இல்லாத ஒரு சாதாரண உலோகமாகத்தான் இருக்கும். அதனை மாபெரும் நெருப்பிலிட்டு சுட்டெரித்து சம்மட்டியால் ஈவிரக்கமின்றி பலமாக அடித்து தட்டையாக்குவார்கள். கொட்டும் மழையிலும் சுட்டெரிக்கும் வெயிலிலும் பனிப்புயலிலும் அந்த தகடு எவ்வித பாதுகாப்புமின்றி திறந்த வெளியில் கிடந்து அத்தனை சீற்றங்களையும் தன் மார்பில் தாங்கும். அந்த செப்புத் தகடு படும் அவஸ்தையை பார்த்து உலகம் பரிதாபப்படலாம். ஆனால் அத்தனை வலிகளையும் அடி உதைகளையும் இயற்கை சீற்றங்களையும் தாங்கிய பிறகுதான் அந்த செப்புத் தகடு அகிலத்தையே ஆளும் எம்பெருமானின் கருவறையை எக்காலத்திலும் எந்த ஒரு சிறு துளியும் தீண்டாதவாறு பாதுகாக்கும் மாபெரும் கவசமாக மாறுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த அவமானங்களும் உனக்கு நெருக்கமானவர்கள் உன்னுடைய முதுகில் குத்திய துரோகங்களும் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக இருந்து ஈவிரக்கமின்றி அடித்திருக்கலாம்.
நீ தனிமையில் வடித்த கண்ணீரும் உன்னை சுற்றியிருந்தவர்கள் உன்னை உதாசீனப்படுத்திய விதமும் உன்னை அந்த கொதிக்கும் நெருப்பைப் போல சுட்டெரித்திருக்கலாம். ஆனால் என்னுடைய அன்பு குழந்தையே, அந்த வலிகள் உன்னை அழிப்பதற்காக உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் அல்ல. உன்னுடைய வம்சத்தையும் உன்னை முழுமையாக நம்பியிருக்கும் உன்னுடைய எதிர்கால சந்ததியினரையும் எந்த ஒரு கர்மவினையும் எந்த ஒரு வஞ்சகனின் சூழ்ச்சியும் நெருங்க முடியாதபடி அவர்களை எக்காலத்திலும் பாதுகாக்கும் ஒரு மாபெரும் செப்பு கவசமாக உன்னை நான் செதுக்கியிருக்கிறேன். நீ தாங்கிய ஒவ்வொரு வலியும் உன்னுடைய குடும்பத்தை காக்கும் அசைக்க முடியாத அரணாக இப்போது உருமாறியிருக்கிறது. உன்னை ஒரு ஏமாளி என்று நினைத்து உன்னுடைய தூய்மையான குணத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திவிட்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்துவிட்டு சென்றவர்கள் இன்று அகந்தையில் சிரிக்கலாம். தாங்கள் செய்த மாபெரும் துரோகத்தை மிக எளிதாக மறந்துவிட்டு புதிய மனிதர்களோடு சந்தோஷமாக இருப்பதாக அவர்கள் பகல் கனவு காணலாம். ஆனால் அவர்கள் அறியாத மாபெரும் பேருண்மை ஒன்று இருக்கிறது. அவர்கள் உன்னை ஏமாற்றவில்லை, மாறாக கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் இந்த முக்கண்ணனையே அவர்கள் ஏமாற்றிவிட்டதாக ஒரு பொய்யான மாயையில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். சிவபெருமானின் தராசுமுள் எப்போதுமே தர்மத்தின் பக்கம்தான் நிலைத்து நிற்கும். அவர்கள் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சொல்லொணா வேதனையும் அவர்கள் வீசிய ஒவ்வொரு ஏளனச் சொல்லும் என்னுடைய சிம்மாசனத்தின் முன்னே அவர்களுக்கான மாபெரும் தண்டனையாக பதிவு செய்யப்பட்டுவிட்டது. அவர்களுக்கான வீழ்ச்சி மிக சத்தமில்லாமல் தொடங்கிவிட்டது. அவர்கள் எதைத் தேடி உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, எந்த பகட்டிற்காக உன்னுடைய தூய அன்பை காலில் போட்டு மிதித்தார்களோ, அந்த பகட்டே அவர்களை சின்னாபின்னமாக்கப் போகிறது. நிம்மதி என்றால் என்னவென்றே தெரியாமல் அவர்கள் வீதி வீதியாக திக்கற்று அலையும் காலம் வந்துவிட்டது. அவர்கள் உன்னுடைய மாசற்ற அன்பை நினைத்து ஏங்கி தவிப்பார்கள். ஆனால் அப்போது காலம் பல படிகள் கடந்து சென்றிருக்கும். அடர்ந்த வனப்பகுதியில் எவராலும் எளிதில் செல்ல முடியாத மிக உயரமான செங்குத்தான பாறைகளில் கட்டப்பட்டிருக்கும் மலைத்தேனை பற்றி நீ அறிவாயா? சமவெளிகளில் மிக எளிதாக மலரும் மலர்களிலிருந்து தேனீக்கள் தேனை சேகரிக்கும்போது அதில் உலகத்தின் மாசுகளும் மனிதர்களின் தூசுகளும் கலந்திருக்கும். ஆனால் அந்த அபூர்வமான மலைத்தேன் மனிதர்களின் காலடி படாத பல கொடிய மிருகங்களைத் தாண்டி மிக உயரமான சிகரத்தில் பூக்கும் அபூர்வமான மலர்களிலிருந்து சிறுக சிறுக சேகரிக்கப்படுகிறது. அந்த தேனை சேகரிக்க தேனீக்கள் பல காத தூரம் மழையிலும் காற்றிலும் போராட வேண்டும். அப்படி அத்தனை கஷ்டங்களை தாண்டி சேகரிக்கப்படும் அந்த மலைத்தேன் மட்டும்தான் பல தீராத நோய்களை தீர்க்கும் மாமருந்தாக, எவ்வித உலக மாசும் படியாத கலப்படமற்ற தூய்மையான அமுதமாக மாறுகிறது. உன்னுடைய திறமையையும் உன்னுடைய மாசற்ற உழைப்பையும் இந்த உலகம் ஆரம்பத்தில் அங்கீகரிக்காமல் உதாசீனப்படுத்தியதை நினைத்து நீ கலங்குகிறாய். உனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நீ தனிமையில் புழுங்கித் தவிக்கிறாய். ஆனால் குறுக்கு வழியில் போலித்தனமான மனிதர்களை ஆராதித்து எளிதாக கிடைக்கும் எந்த ஒரு வெற்றியும் சமவெளியில் கிடைக்கும் சாதாரண தேனை போன்றதுதான். அது சீக்கிரமாகவே கெட்டுப்போகும். உன்னுடைய உழைப்போ எவராலும் அவ்வளவு எளிதில் நெருங்க முடியாத அந்த அபூர்வமான மலைத்தேனை போன்றது. நான் உன்னை தனிமைப்படுத்தி பல கஷ்டங்களை கொடுத்து உன்னை செதுக்கியதற்கே காரணமே உன்னுடைய திறமை என்னும் அந்த தூய்மையான தேனில் இந்த உலகத்தின் எந்த ஒரு போலித்தனமும் வஞ்சகமும் கலந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இப்போது அந்த மாசற்ற அமுதம் முழுமையாக தயாராகிவிட்டது. இனி உன்னுடைய படைப்புகளும் உன்னுடைய மாபெரும் திறமையும் அகிலமே வியந்து பார்க்கும் அளவிற்கு இமாலய வெற்றியை சுவைக்கப் போகிறது. மாபெரும் திருவிழாக்களில் வீதியுலா வரும் அந்த பிரம்மாண்டமான திருத்தேரை நீ ஆச்சரியமாக பார்த்திருப்பாய். அந்த தேரின் ஒட்டுமொத்த எடையையும் தாங்கி நிற்பது பிரம்மாண்டமான மரச்சக்கரங்கள். ஆனால் அந்த மரச்சக்கரங்கள் தரையில் பட்டு தேய்ந்து போகாமல் இருக்கவும், பாரத்தால் பிளந்து போகாமல் இருக்கவும் அதன் வெளிப்புறத்தில் ஒரு கடினமான இரும்பு பட்டையை பொருத்துவார்கள். அந்த இரும்பு பட்டையை அந்த மரச்சக்கரத்தின் அளவை விட சற்று சிறிதாகவே உருவாக்குவார்கள். பின்னர் அந்த இரும்பை கொதிக்கும் மாபெரும் நெருப்பில் தூக்கி வீசுவார்கள். அது பழுக்கக் காய்ந்து தகதகும்போது அதனை வெளியே எடுத்து சம்மட்டியால் பலமாக அடித்து அந்த மரச்சக்கரத்தின் மீது ஈவிரக்கமின்றி ஏற்றி பொருத்துவார்கள். நெருப்பின் உஷ்ணமும் சம்மட்டியின் அடியும் அந்த இரும்பிற்கு நரக வேதனையை கொடுத்தாலும் அது குளிர்ந்து இறுகிய பின்பு அந்த ஒட்டுமொத்த தேரின் அசுர எடையையும் எவ்வித சலனமுமின்றி தாங்கி நிற்கும் மாபெரும் அசைக்க முடியாத அரணாக மாறுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த நிதி நெருக்கடிகளும் உறவுகள் கொடுத்த மன உளைச்சல்களும் அந்த கொதிக்கும் நெருப்பை போன்றதுதான். அடுக்கடுக்காக வந்த பிரச்சனைகள் உன்னை சம்மட்டியால் அடித்தது போல ரணமாக்கியிருக்கலாம். ஏன் இத்தனை அழுத்தங்கள் எனக்கு மட்டும் என்று நீ கண்ணீர் வடித்திருக்கலாம். ஆனால் உன்னை தேடி வரப்போகும் அந்த இமாலய வெற்றியின் எடையையும் உனக்கு கிடைக்கப் போகும் மாபெரும் செல்வத்தின் பிரம்மாண்டத்தையும் தாங்குவதற்கான தகுதி உனக்கு வரவேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை அந்த இரும்பு பட்டையைப் போல நெருப்பிலிட்டு பக்குவப்படுத்தியிருக்கிறேன். அந்த வழிகளை நீ தாங்கியதால்தான் இப்போது உனக்கு வரப்போகும் அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளும் அசுரபலத்தை நீ பெற்றிருக்கிறாய். என்னுடைய ஆருயிர் குழந்தையே, உன்னுடைய கஷ்டகாலம் முழுமையாக முடிந்துவிட்டது. உன்னை சுற்றி பின்னப்பட்டிருந்த அந்த தடைகள் என்னும் இரும்பு வலைகளை நான் சுக்குநூறாக உடைத்தெறிந்து விட்டேன். இனி உன்னுடைய அசுர வளர்ச்சியை தடுத்து நிறுத்த இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. நீ தொட்டதெல்லாம் துலங்கும், நீ நினைத்ததெல்லாம் தடையின்றி நடக்கும். உன்னுடைய எதிரிகள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளை செய்தாலும், உனக்கு எதிராக அவர்கள் எந்தெந்த திசைகளிலிருந்து அம்புகளை எய்தாலும், அவை அனைத்தும் என்னுடைய நெற்றிக்கண்ணின் பார்வையிலே சுட்டரிக்கப்பட்டு பஸ்பமாகிவிடும்.
உன்னுடைய நிழலை கூட அவர்களால் இனி நெருங்க முடியாது. இனி வறுமை, நோய், கவலை, தோல்வி என்ற வார்த்தைகளுக்கே உன்னுடைய வாழ்க்கை அகராதியில் சிறிதும் இடமில்லை. உன்னுடைய மாசற்ற பக்திக்கு மெச்சி நான் உனக்கு கொடுக்கப் போகும் செல்வமும் மங்காத புகழும் அளவற்ற நிம்மதியும் தலைமுறை தலைமுறையாக உன்னையும் உன்னுடைய சந்ததியினரையும் எந்த குறையுமின்றி பாதுகாக்கும். அஷ்ட ஐஸ்வரியங்களும் உன்னுடைய இல்லத்தை தேடி வந்து நிரந்தரமாக குடிகொள்ளப் போகின்றன. உன்னை வெறுத்தவர்கள் உன்னுடைய அசுர வளர்ச்சியைக் கண்டு பிரமித்து நிற்கும் அளவிற்கு உன்னை நான் செல்வச் செழிப்பில் மிதக்க வைக்கப் போகிறேன். உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக ஆற்றலை இப்போது நீ முழுமையாக நம்பு. நீ யாருக்கும் பயந்து ஓட வேண்டிய அவசியமில்லை. எம்பெருமான் ஈசனான என் மகனாக, என் மகளாக நீ எந்த கவலையுமின்றி தலை நிமிர்ந்து நில். உன்னைச் சுற்றியுள்ள அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் என்னுடைய உடுக்கையின் நாதத்தில் சிதறி அழிந்துவிட்டன. உனக்காக நான் திறந்திருக்கும் இந்த புதிய வாழ்வியல் வாசலில் முழுமையான நம்பிக்கையோடு உன்னுடைய அடுத்த அடியை எடுத்துவை. அண்டசராசிரமும் இப்போது உனக்கு சாதகமாக சுழலத் தொடங்கிவிட்டது. கைலாய சன்னிதானத்திலிருந்து உனக்காக உரைக்கப்பட்ட இந்த மாபெரும் சத்திய வாக்கு உன்னுடைய நெஞ்சின் ஆழத்தை தொட்டிருந்தால், உன்னுடைய மனப்பாரங்கள் அனைத்தும் பனித்துளி போல விலகி ஒரு மாபெரும் நிம்மதி உனக்குள் குடிகொண்டிருந்தால், அந்த பேரானந்தத்தை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்து. உன்னுடைய அத்தனை கவலைகளையும் பயங்களையும் இந்த ஈசனின் பாதங்களில் முழுமையாக சமர்ப்பித்துவிட்டு, உன்னுடைய ஆன்மாவின் ஆழத்திலிருந்து எழும் அந்த மாசற்ற பக்தியை கீழே உள்ள கருத்துக்களை பதிவு செய்யும் இடத்தில் சிவனே துணை என்றோ, ஓம் நமசிவாய என்றோ ஆத்மார்த்தமாக பதிவிடுங்கள். இந்த அமுத மொழிகள் உங்களைப் போன்றே துன்பத்தில் உழலும் மற்ற ஆத்மாக்களுக்கும் சென்று சேர இந்த தெய்வீக காணொளிக்கு உங்களின் முழுமையான விருப்பத்தை பரிசளியுங்கள். உங்களைப் போல கலங்கி தவிக்கும் தூய ஆத்மாக்களுக்கு இந்த அமுத மொழிகளை கொண்டு சேர்க்க இதனை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான சிவபெருமானின் ஆசீர்வாதம் எக்காலத்திலும் உங்களைத் தொடர, சிவனே துணை என்னும் இந்த தெய்வீகமான நல்வழி குடும்பத்தில் உங்களை நிரந்தரமாக இணைத்துக் கொண்டு தொடர்ந்து என்னோடு பயணியுங்கள். உனக்கான பொற்காலம் இதோ முழுமையாக தொடங்கிவிட்டது. எந்த கலக்கமுமின்றி கம்பீரமாக நடைபோடு.